கீழ்ப்படியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டப்பா. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படி தான் நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் சிந்தி ஆண்டவரே பரலோகத்தின் மேன்மைகள் எல்லாம் விட்டு துறந்து இந்த பூமியிலே நீர் மனிதனாய் பிறந்து மனிதன் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக நீர் சிலுவையிலே அறையப்பட்டீரே. கைகள் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டதே. அப்படி அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளே உண்மையிலே ஒரு பிணைப்பு வரட்டும். உம்மோடு ஒரு ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இன்னமும் மனம் திரும்பாதவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவர்கள் உண்டு. ஆண்டவர்களெல்லாம் விடுதலை ஆகட்டும். இப்படி அன்பை நினைத்து பார்க்க உதவி செய்ய ஆண்டவரே. உமையல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. உமையல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. உமையல்லாமல் ஒரு மோட்ச பாக்கியம் இல்லை ஆண்டவரே. அதை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உணர்வுள்ள உண்டோ என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஒருவனும் இல்லை என்கிற துக்கமுடைய இருதயத்தில் இருக்கிறது. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன் என்ற இருதயத்தோடு மண்டை வரக்கூடிய மனிதர்களை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற ஆண்டவரே பாக்கியம் இல்லாத ஸ்லாக்கியத்தை இழந்தவர்கள் ஏராளம் உண்டு. இந்த பாக்கியம் பெறாதவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் இந்த பந்தியிலே சேர்ப்பீராக. ஆண்டவர் இந்த ஐக்கியத்திலே சேர்ப்பீராக. ஆண்டவர் அவர்கள் எல்லாம் ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கே ஏராளமான அப்பமும் திராட்சை ரசமும் இங்கே இருக்கிறது. அதுக்கு பாத்திரவான்களை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. திருசபையில் இன்னும் மனம் திரும்பாதவர்களை ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க உதவி செய்வீராக. அவர்களும் இந்த ஸ்லாக்கியத்தை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனை முறை இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்டாலும் தங்கள் இருதயத்தையும் கழுத்தையும் கடினப்படுத்தக்கூடிய வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஏராளம் உண்டே. அவர்கள் எல்லாம் கர்த்தர் தொடுவீராக. அவர்கள் எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. நீ சீக்கிரம் வரப்போகிறீர். வரும்பொழுது ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறீர். தண்டனை கொடுக்க வரப்போகிறீர் என்கிற உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொருக்குள்ளே வரட்டும். கர்த்தர் நீ கிருபை செய்யும். சீக்கிரமாய் வாரும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. நீ சீக்கிரம் வரப்போகிறீர். கர்த்தராகிய இயேசுவே வாரும் வாரும் ஆமேன் என்று முடிக்கிற வேத வசனத்தின்படி இந்த வசனம் நிறைவேறப் போகிற நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்குள்ளாக திருசபை ஆயத்தப்பட அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டு கிருபை தருவீராக. எங்களுக்கு பலனை தருவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம கரத்திலே இருக்கிற ஒரு சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்துக்காகவும் அப்பத்தையும் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை ரசத்தையும் நாம் யாவரும் ஒருமித்து இதை புசித்து பானம் பண்ண கடவோம். சபையின் அறிவிப்பு. ஞாயிறுதோறும் முதல் ஆராதனை காலை 6:30 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வியாழன்கிழமையும் காலை 11 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். இளைஞர்கள் ஜெபம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாச ஜெபம் காலை
11 மணிக்கு நடைபெறும். இந்த வாரம் 2வது சனிக்கிழமை ஆதலால் சிறப்பு உபவாச ஜெபம் நடைபெறும். வாலிபர் முகாமுக்கென்று இன்றைய நாளே கடைசி நாள். முன்பதிவு பெயரை கொடுத்து முன்பதிவு செய்யாதவர்கள் தயவாய் நீங்கள் பதிவு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை அதற்கான சந்தாவை செலுத்தினவர்கள் தயவாய் அந்த பத்திரிகையை நீங்கள் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேரல் ரவுண்ட், நம்முடைய சபையிலிருந்து கேரல் ரவுண்ட் எல்லார் வீடுகளுக்கும் வந்து ஜெபித்து வாக்குத்தத்தத்தை கூறி செல்லுவது நம் வழக்கம். இந்த நாளிலும் இன்றைய தினத்திலே வரப்போகிற பகுதிகளை நான் வாசிக்கிறேன். எல்லா பகுதிகளும் எங்கெங்கே வருகிறோம் என்பதை நம் நோட்டீஸ் போர்டில் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். உங்கள் பகுதி இல்லை என்றால் தயவாய் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு வரப்போகிற பகுதியை நான் வாசிக்கிறேன். டி உடையாப்பட்டி, அணியாப்பூர், மம்பத்தை, மணியாரம்பட்டி, சடையம்பட்டி, ஆவாரம்பட்டி, அருணாம்பட்டி, தாதம்பட்டி, வெள்ளைப்புலாம்பட்டி, வேங்கைக்குறிச்சி, தெரசா நகர், நேதாஜி நகர். நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து இந்த மாதத்திலும் சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்காக தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக ஜனங்கள் மனம் திரும்புதல் அடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தினாலே தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிற பிள்ளையின் பெயரை நான் வாசிக்கிறேன். அக்ஷயா, ரியா, சாம் டேனியல், சிஸ்டர் பவுலின் இசபுலா, மிஸ்டர் லாரன்ஸ் தர்மராஜ். திருமணநாள் காண்கிற பிள்ளைகள் மிஸ்டர் ராஜா, மிஸ்ஸஸ் ராணி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து திருப்தியாக்கி நடத்துவாராக. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் அவள் கூட இருந்து அவள் கிருபை அதிகமாய் தாங்கும்படி அவளை ஆசிர்வதிக்கிறோம். இன்றைக்கு தான் புதிதாக இந்த சபைக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிறவர்கள் தயவாய் உங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்தவர்கள் அழைத்து கொண்டு வந்திருப்பீர்களானால் நீங்கள் அவளை எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை கொடுப்போம். ராஜ்யத்துக்கென்று விதைப்போம். கர்த்தர் அதை பன்மடங்காய் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ண போதுமானவர். ஜெபிக்கிற வேளை கர்த்தருக்கென்று நாம் கொடுப்போம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இயேசுவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனை வேலை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தி நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்படி வந்திருக்கிற எங்கள் காணிக்கைகளையும் தசமங்களை கர்த்தர் ஆஸ்வதியும். ஆண்டவர், உதார்த்தம் உள்ள ஆத்துமா செழிக்கும் என்று எழுதியிருக்கிறது. உதார்த்தமாய் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதியும். ஆண்டவர், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவரே நீர் அளந்து போடுகிறீர், அளந்து கொடுக்கிறீர். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இந்த மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒன்றிலும் குறை வராதபடி சகலை நிறைவேற்றாரும். வீட்டின் அப்பம், மாபிசகரை தொட்டி, எண்ணெய் சகலம் நிறைவு உண்டாகட்டும். சகலத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா வீண் செலவுகளுக்கு விலக்கி கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கைகள் ஆண்டவரே அவர்களுக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவர், குடும்ப தேவைகள் இந்த மாதம் முழுவதும் சந்தித்து அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் ஒன்று பாடும்போது கர்த்தருக்கு நாம் காணிக்கை நாம் செலுத்தலாம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி
நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் உம் தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். அடுத்த வாரத்தில் நாம் மரவனூரில் ஊழியங்கள் இருக்கிறது. காலையில் அந்த காஸ்பல் டீம் நம்மோடு கூட ஆராதனையில் நம்மோடு கூட இருப்பார்கள். ஒரு விசேஷமான ஆராதனையாக இருக்கும். எனவே அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. மாலை நமக்கு அங்கே விசேஷமாக அங்கே சுவிசேஷ கூட்டம் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் கொடுங்கள். உங்கள் தியாகமான அந்த அதாவது ட்ரெஸ் வாங்குவதற்கு அங்கே உள்ள ஜனங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு மாலை நேரங்களிலே சுவிசேஷ கூட்டம் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். எல்லா பகுதிகளிலே கடந்த நாட்களிலே பாத்திமா மலையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக நாம் கேரல் ரவுண்ட்ஸோடு கூட இன்றைக்கி மாலை கேரல் ரவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி சுவிசேஷ கூட்டம் இருக்காது. மற்ற நாள்கள் எல்லா நாள்களிலும்
கிறிஸ்மஸ் வரைக்கும் நல்ல சுவிசேஷ அறிவிப்பதற்கு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களே ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா, அந்த மேன்மை என்ன அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிய பாவ மீட்பு, பாவ மன்னிப்பு. அதுதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே மிருகத்தினுடைய ரத்தமோ அல்லது பறவைகளுடைய ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து விட முடியாது. எனவே தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி சிலுவையிலே தம் சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அதனால தான் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மன்னிப்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் திருசபைக்கு ஆண்டவர் அந்த பெரிய ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மனுகுலம் நோக்கி வருகிறதான எல்லா வல்லமைக்கும் மீட்கும் கிருபையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மாத்திரம்தான் வருகிறது. ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் அதாவது அந்த கிருபை, நம்மை மீட்கிற கிருபையும் அவருடைய மகிமையும் அவருடைய இரத்தத்தினுடைய வல்லமை நம்மை என்ன பண்ணுகிறதுனா, அந்த இரத்தத்தின் வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டெடுக்கிறது, மனுகுலத்தை மீட்டெடுக்கிறது, நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. நமக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சொந்த பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய மகா பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரெண்டாவது, எங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவை போதிக்கப்படுகிறதோ அங்கே தேவனுடைய வார்த்தையில் குழப்பம் வராது. இன்னைக்கு நிறைய குழப்பங்களும் கர்த்தருடைய வார்த்தை தவறான முறையிலே போதிக்கிறதும் தவறான உபதேசங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்தும் சிலுவை குறித்தும் சிலுவையின் பாடுகளை குறித்தும் அங்கே பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் தவறான காரியங்கள், தவறான உபதேசங்கள், வசனத்தை குறித்த வெளிப்பாடு அங்கே கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்போ சிலுவை குறித்ததான உபதேசம் அல்லது சிலுவை குறித்ததான போதனைகள், ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்ததான போதனைகள் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஒருபொழுது மக்கள் குழம்பி போவதில்லை, அவர்கள் வழி தடுமாறி போவதில்லை, அவர்கள் வழி தப்பி போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை தன்னுடைய அரவணைப்பிலே வைக்கிறதை போல வைத்து பாதுகாக்கிறது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பிரசங்க பீடத்தில் இருந்தோ அல்லது வீட்டிலிருந்தோ அல்லது இருதயத்திலிருந்தோ எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நரகத்தினுடைய சக்திகள் ஒருபொழுதும் எதிர்த்து நிற்பதில்லை, அதை மேற்கொள்வதும் இல்லை.
நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உச்சரிப்பான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ, ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் நரகத்திலிருந்து வருகிற அல்லது பிசாசினிடத்தில் வருகிற தந்திரங்கள், பிசாசினிடத்தில் வருகிற தீமைகள், அதெல்லாம் நோக்குகிற ஒரு பெரிய வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. போர்க்களத்திலே இன்றைக்கு காலகட்டங்களில் ஒரு ஏவுகணை விட்டான் அப்படின்னா அதை எதிர்ப்பதற்கு இன்னொரு ஏவுகணை என்ன பண்ணுறான், விட்டு மேலே என்ன பண்ணிடுறான், அடிச்சிடறான். அப்போ பிசாசு கொடுக்கிற அக்னியாஸ்திரங்களை அழிக்க வேண்டுமானால், அவனுடைய தந்திரங்களை ஒழித்து விட வேண்டுமானால், பிசாசுடைய சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டுமானால், நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினாலே அவைகள் எல்லாம் வீழ்த்தப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்குதுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னால் அதில் என்ன இருக்கிறது, ஒரு பெரிய வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதில் ஒரு பெரிய வல்லமை அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஒரு முறை நான் இந்த கண்ணு டெஸ்ட் பண்ணுவதற்காக சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போது ஒரு அம்மா ஒரு லாங் சைஸ் நோட்டை வைத்து சேரில் உட்காந்துன்னு மடன்னு எழுதிக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா ஒரு வயதான அம்மா, வயதுனா ரொம்ப வயது கிடையாது, ஒரு நடுத்தர வயது, எழுதிக்கிட்டே இருக்குது. என்னடா இந்த அம்மா இங்கே வந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி மடன்னு எழுதிக்கிட்டே இருக்குது. எல்லாம் போகிறாங்க வராங்க, அதெல்லாம் கவனிக்கல, உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்குது. என்னதான் எழுதுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படி மெதுவாக அப்படி தலையை தூக்கி அந்த நோட் புக்கை பார்த்தப்போ அந்த அம்மா வணங்குற தெய்வத்தின் பேரை எழுதி ஜெயம் ஜெயம் ஜெயம்னு எழுதுது. அந்த நோட்டு புக்கு புத்தகம் நான் பார்த்த பொழுது பல பக்கங்கள் எழுதி வச்சிருக்குது. அந்த பக்கத்தை குட்டி குட்டியாக அப்படி எழுதி அவங்க வணங்குற தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்கு அப்படி செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாமம் அவங்களுக்கு மீட்பு உண்டாகலை, அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகலை, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு கிடையாது, அவங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த நிச்சயம் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் போனாலும் அவங்க அந்த எழுதுகிற அந்த காரியம் அவங்களுக்கு என்னென்னா, இதனால் ஒரு புண்ணியம் கிடைச்சிடுமோ, அல்லது ஒரு மீட்பு கிடைச்சிடுமா, அல்லது ஒரு நமக்கு ஏதாவது வெளிப்பாடு கிடைச்சிடுமா அப்படின்ற என்ன நோக்கத்தில் எழுதுகிறாங்களோ என்னவோ தெரியல. அவங்க பக்கம் பக்கமாக எழுதுகிறதை நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கிறான். அப்படிதானா? ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லும் பொழுதே உள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ண வெளியே புறப்பட்டு வருகிறதை நான் பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது எண்ணெய் பூசி அதற்காக ஜெபிக்கும் பொழுது அது சொல்லுது, அக்கினி என் மேலே ஊற்றப்பட்டபடி ஊற்றுகிறதை போல இருக்கிறது. அந்த எண்ணெயை மேலே வைக்கும் பொழுது வைக்காத என் மேலே அப்படின்னு சொல்லி அலறுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது உள்ளே ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்ன பண்ண, அது சொன்னால் என் உடம்பு எரியுது, நான் சொல்ல முடியாது அப்படின்னுது. திரும்ப அதை சொல்ல வைக்கும் பொழுது அந்த ஆவி தானாக அந்த சரீரத்தை விட்டு என்ன பண்ணுது, வெளியேறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே ஒரு பெரிய வல்லமை ஆண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்காக சிந்தப்பட்ட, நமக்கு பரிகரிக்கிற பலியாய் அவர் மாறினார். நம்மை பரிகரிக்கும் பலியாக ஆண்டவர் நமக்காக அதை பரிகரித்தார், ரத்தம் சிந்தினார். அதனால தான் மனிதர்கள் இன்றைக்கு தங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக மிருகத்தை கொண்டு போய் பலியிடுகிறார்கள், பறவைகளை கொண்டு போய் பலியிடுகிறார்கள். பலிவிடுவதன் மூலமாக தங்களுடைய பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்துவிடும், தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு அதை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பாவங்கள் ஒருபொழுதும் மன்னிக்கப்படுவது இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த முறைமை, பலி செலுத்துகிற முறைமை இருந்தது. மனிதர்கள் அதை செய்தார்கள். முதல் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் முதல் பலியிட்டார். யாருக்காக? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது
அவர்கள் பாவம் செய்து தங்களை மறைத்து கொண்டார்கள். தேவன் அவர்களை கூப்பிட்ட பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் தங்களை மறைத்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை உண்டு பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் ஒரு பரிகாரம் தேடும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முதல் பலி எங்கே செலுத்தப்பட்டது? ஏதேன் தோட்டத்தில். அவளுக்கு ஆண்டவர் அந்த தோலை எடுத்து அவர்கள் நிர்வாணத்தை மூடும்படிக்கு அந்த தோல் அவருக்கு உடுத்தி வைக்கப்பட்டது. முதல் பலியை எங்கே தான் ஆரம்பிச்சுது? முதல் பாவம் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. முதல் பலியும் அங்கே செலுத்தப்பட்டது. நீங்கள் வேதத்தினை ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வசனங்களை பிரதானமாக பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்துவிட்டால் அவனுடைய இருதயம் அல்லது ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு வரும் பொழுது, ஐயோ பாவம் செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு வரும் பொழுது அவன் ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு புறா குஞ்சியாவது கொண்டு போய் என்ன பண்ணிடுறான்? பலி செலுத்துகிறான். பலி செலுத்துவதன் மூலமாய் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவன் நம்புகிறான். ஆனால் தான் பாவம் செய்த உடனே ஒரு மிருகத்தை கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அது பலி செலுத்தப்பட்டு அதில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளிக்கும் பொழுது தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வோடு கூட குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற்று அவன் திரும்ப வீட்டுக்கு வருகிறான். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது பழக்கமாய் மாறிவிட்டது. பாவம் செய்து விட்டால் ஒரு மிருகத்தை அடித்தால் போதுமானது, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்ல அது சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. சடங்காச்சாரம். பாவம் செய்தால் ஒரு கடவை சின்ன பாவம் செய்தால் ஒரு புறா குஞ்சியை அடித்தா போதும். பெரிய பாவம் செய்தால் ஒரு மிருகத்தை கொண்டு போய் ஒரு காளையை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? பலி செலுத்தி விடலாம். இந்த மிருகத்தை கொண்டு பலி செலுத்த போகிறவனுக்கும் உணர்வு இல்லை, ஆசாரியனுக்கும் என்ன கிடையாது? உணர்வு இல்லாமல் போனது, ஒரு வழக்கமாய் மாறி போனது. ஆண்டவர் இதை பார்த்த பொழுது வேதனை அடைந்ததுனால தான் ஆண்டவர் தன்னை ஜீவ பலியாக மனிதனுக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாவம் அறியாதவர் பாவமானார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது எதற்காக என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிகாரம் செலுத்தும்படிக்கு தன் ஜீவனை அவர் இந்த பூமியிலே கொடுத்ததினாலே அதுதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வேதம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா மதங்களும் அதை தான் போதிக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் அதற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் செய்கிறான். ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நாம் அந்த மன்னிப்பாகிய ரட்சிப்பின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்ற பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். அவர் நமக்கு தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் பாவத்தை இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டதினாலே எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்கிறதான அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் அதை நமக்கு செய்தார். இப்போ மிருகத்தின் இரத்தத்தினாலே தேவன் ஆதாம் ஏவாளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவர் பலி செலுத்தி இந்த இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். இது என்ன உடன்படிக்கை? இரத்த உடன்படிக்கை. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? அது இரத்த உடன்படிக்கை. இந்த பழங்குடிகள் அந்த ஆதி காலங்களிலே பழங்குடிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 2 பேர் விரோதிகளாக இருப்பார்கள் என்றால் நம்ம சமாதானம் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த மணிக்கட்டை அறுத்து 2 பேருடைய மணிக்கட்டை அறுத்து அந்த இரத்தத்தை ஒன்னோடு ஒன்று வைத்து சமாதான இரத்த உடன்படிக்கை பண்ணுவார்களாம். இனி நாம் சண்டை போட்டுக்க கூடாது, நாம் இனி பகைவர்கள் அல்ல, இனி நாம் நண்பர்கள் உறவினர்கள் என்ற காரியம் வெளிப்படுத்தும்படிக்கு அவர் ரத்தத்தை ஒரு ரத்தத்தை இன்னொரு ரத்தத்தோடு வைத்து என்ன பண்ணுவாங்களாம், சமாதான இரத்த உடன்படிக்கை பண்ணுவார்களாம். திருமணங்களே அந்த நாட்டில் நிறைய திருமணங்கள் எப்படி நடந்தது அப்படின்னா, விரலை கீறி ஒரு பெண்ணுடைய விரலையும் ஒரு பையனுடைய விரலையும் கீறி 2 விரலையும் ஒன்றாக வைத்து இந்த இரத்த உடன்படிக்கை செய்வார்களாம். நான் உனக்கு கடைசி வரைக்கும் நான் உனக்கு
என்கிற அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவார்களாம். இந்த காலங்களில் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் அந்த காலங்களிலே இரத்த உடன்படிக்கை செய்தார்கள். ஏன் இரத்த உடன்படிக்கை செய்தார்கள் என்று சொன்னால், இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் செத்து போனான் அப்படின்னா, ஒரு பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் ஒரு சின்ன அடி தான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஏன் செத்து போயிட்டான்னா, அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அவன் ரத்தம் நிறைய போனதுனால, ரத்தம் அவனு சரீரத்தில் வெளியே போனதுனால அவன் மரித்து போனான். ஏன் மரித்து போகிறான்? ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம் என்ன போயிடுச்சு? வெளியே போய்விட்டது. நம்ம இந்தியாவில் 90% பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகுறவங்க எப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாததுனால தான் ரத்தம் வெளியேறி செத்து போகிறான். பாருங்கள், நீங்கள் ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்னா யாரும் போய் அவனை தூக்குறது கிடையாது. நமக்கு எதுக்கு வம்பு? அவனை போய் தொட்டோம்னா கோர்ட்டு கூப்பிடுவான், போலீஸ்காரன் என்னன்னு கேட்பான், நீ தான் அடிச்சியான்னு கேட்பான். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. ஒரு முறை நான் சென்னைக்கு புறப்பட்டு போகும்பொழுது நடு ரோட்டில் ஒருத்தன் பைக்கில் விழுந்து அடிபட்டு ரத்தத்தில் கிடக்கிறான். எனக்கு அப்படியே நெஞ்சு, ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு அதாவது அவன் உயிர் போகக்கூடிய நிலைமையில் அவன் ரத்தம் அப்படியே போயிருக்குது. நான் பார்க்குறேன், ஒருவரும் இறங்கி அவனுக்கு உதவி செய்யவே இல்லை. எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. ஆண்டவரே, இவனை யாருமே உதவி செய்யலையே, இவனுடைய நிலைமை என்ன, யார் பெற்ற பிள்ளையோ தெரியல. நான் பிரயாணம் பண்ணுகிற பஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒதுங்கி போகுது. நான் என்ன ஒரே கூட்டமாக, நான் நடு நைட்டு என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு மனுஷன் அங்கே தூரத்தில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். ஒருவரும் காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. பாருங்கள், 90% பேர் அப்படி தான் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போகிறாங்களாம். சின்ன சின்ன தலையில் அடிபட்டு ரத்தம் போக்குனாலே மரித்து போகிறார்கள். காரணம், ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கொடுக்கும்படி தான் கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படிக்கு அதை செய்தார். அதான் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியில் அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பாவ நிவர்த்தி, பாவத்து மன்னிப்பதற்கு செய்யப்படுகிற நிவர்த்தி என்னன்னா, ரத்தம் தான் நிவர்த்தி செய்யப்பட முடியும். அதான் இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஆதாம் காலம் முதல் கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் தேவன் தம்முடைய மக்களுடன் ரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். கடைசி இன்னைக்கு காலகட்டம் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினதுனால நாம என்ன பண்ணதில்லை, ஒரு மிருகத்தை கொண்டு போய் நம்ம ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்காக அதை செய்துவிட்டார். இயேசுவின் ரத்தம் அவருடைய ஜீவனை பிரதிபலிக்கிறது, ஜீவனை பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு இந்த அடிமை தினத்தில் கிடந்ததான இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பதாக எகிப்தில் அவங்க ஒரு ஆட்டுக்குடியை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசினார்கள். நிலைக்கால்களில் பூசித பொழுது சங்கார தூதன் அங்கே வரும் பொழுது எங்கெல்லாம் எந்தெந்த நிலைக்கால்கள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டை விட்டு அவன் கடந்து போனான். எந்தெந்த வீடுகள் எல்லாம் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே தலைச்சின் புள்ள மரித்து போனாலும் கூக்குரல் உண்டானது, அழுகை எங்கே கேட்கப்பட்டது. ஆனால் எந்தெந்த வீடுகளிலே ரத்தம் பூசப்பட்டிருந்தோ, நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த 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 வீடுகளிலே சந்தோஷம் உண்டாயிருந்தது. அப்போ அந்த முறைமை அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அது ஒரு அடையாளத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வீடுகளிலே தெளிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய அடையாளம் என்ன? வீடுகளினுடைய அடையாளம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்ம அடையாளப்படுத்துவதற்காக சில வீடுகளில் இந்த இயேசுநாதர் ஃபோட்டோவை என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு இயேசுநாதர் படத்தை வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க. அதனுடைய அர்த்தமே தெரியல, அர்த்தம் தெரியாமலே அதை செய்கிறார்கள். யாரோ ஒருத்தன், நான் நினைக்கிறேன் ஆக்டர்லாம் நல்லவன் சொல்ல முடியாது. பாருங்கள், நான் அந்த பிக்சரை நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது இதை நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு தான் இதை இது போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு ஆக்டர் வில்லியம் டிஃபோஸ் தான் இந்த இயேசுநாதருடைய
இந்த வேடம் இணைந்து அவர் ரத்தம் சிந்துற மாதிரி வேடம் அணிந்து இது நடிச்சிருக்கிறார். இதை தான் வீட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், மாட்டி இருக்கிறோம். இவன் எப்படி இருப்பான், இந்த ஆக்டர் எப்படி இருப்பான், குடிக்காரனாக இருந்திருப்பான் அல்லது விபச்சாரக்காரனாக இருந்திருப்பான், இவன் என்னென்னலாம் தப்பு பண்ணுறவனாக இருப்பானோ தெரியாது. ஆனால் அவனுடைய படத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அறியாமையினாலே வீட்டில் வச்சு மாலை போட்டு சாம்பிராணி போட்டு அதை வணங்குகிற ஒரு கூட்டம். எவ்வளோ அறியாமை பாருங்க. இல்லை, நீங்கள் இந்த வீட்டில் மாட்டி வச்சிருக்கிற எல்லா படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃபோட்டோ தான் மாட்டி வச்சுருக்கிறாங்க? ஒரு சினிமா நடிகனுடைய படத்தை தான் வீட்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா டயக்கோ மார்கோடோ என்ற ஆக்டர், இவன் எப்படிப்பட்டவன் தெரியாது நமக்கு. கண்டிப்பாக இவன் வந்து நல்ல ஆக்டராக இருக்கிறவன் நல்லவனாக இருக்க முடியாது. சிகரெட்டு பிடிக்கிறவனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், பெச்சாரக்காரனாக இருப்பான். அவனுடைய படத்தை கொண்டு வந்து இயேசுநாதர் போட்டோ அப்படின்னு சொல்லி அதை வணங்குற கூட்டம். இல்லை, யோசித்து பாருங்க, எவ்வளோ அறியாமை என்கிற இருள் எப்படி மனிதர் ஜனங்களை பிடித்து இருக்கிறத பாருங்க. இந்த ஒரு முறை இந்த பொத்தமேட்டுப்பட்டியில் பாஸ்கா நடந்தப்போ இயேசுநாதரை சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போடுகிற ஒரு சீன். அது சவுக்கால போட்டு அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடிக்கிறது உடம்புல விழுந்து போச்சு, பலமாக விழுந்து போச்சு. அவனுக்கு வலி தாங்க முடியல. அவன் சிலுவை தூக்கி நிற்க வச்சு கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். எல்லாம் பார்க்குற இயேசுநாதர் கெட்ட வார்த்தை பேசுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கெட்ட வார்த்தை பேசுகிறான் அவன். எவ்வளோ அறியாமை பாருங்க. ஜனங்களுடைய கண்களை எப்படி மனுஷன் பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இதெல்லாம் எதற்காக செய்கிறாங்க? சப்பரத்தை தூக்கிட்டு பிரம்மாண்டமாக இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக செய்துட்டோம், பெருமை இல்லை, பெருமைனாலே செய்கிறாங்க. அது குறித்த அறிவு கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, வேத வசனத்தை குறித்த அறிவு கிடையாது. எல்லாரும் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. சப்பரத்தை தூக்கிட்டு ஊராக அலையிறாங்க. பெரிய ஜோடிப்பு கொடுத்து பெரிய சீரியல் செட்டெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக செய்தார்கள். இந்த மனுஷன் தான் இதை செய்தான் என்று சொல்லி பேர் வாங்குவதற்காக இதெல்லாம் செய்கிற அறியாமை. ஜனங்கள் அறியாமை என்கிற இருளில் நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் பாஸ்காவில் போய் உட்காந்து ஐயோ இயேசுநாதர் அடிக்கிறாரு அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறீங்க எத்தனை பேர் தெரியல. சப்பரத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் போகிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் இன்னும் அந்த பழக்க தோஷம் மாறலன்ற மாதிரி எத்தனை சொர்பத்தை வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லி பார்த்துருக்குறேன், சிலர்லாம் கேட்க மாட்டாங்க. இது ஒரு ஞாபகக்குறி. இதெல்லாம் என்னது, ஒரு ஞாபகக்குறி. கேட்க மாட்டாங்க. நீ கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த படத்தை நான் ஏன் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னா, இதை ஆயத்தப்படுத்தும் போது இதை சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவுனதுனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். செத்து போனவனுக்கு தான் மாலை போடுவாங்க, அப்படி தானே? இன்னைக்கு இயேசுநாதருக்கு மாலை போட்டு ஊதுவத்தி வச்சு கேண்டல் ஏற்றுறான்னா அவர் செத்து போகலை, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு வரல அப்படின்னா, இன்னும் நமக்கு அந்த தெளிவு இன்னும் வரல அப்படின்னா, இன்னும் நாம் அடிமைதனத்தில் கிடக்கிறோம். அடிமைதனம். அப்போ உங்கள் வீட்டை அடையாளப்படுத்துவது என்ன? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டை அடையாளப்படுத்துவதற்கு நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டது. உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? வசனம் இருக்குதா? வசனத்தை வச்சிருக்கிறாங்க. சில வீடுகளில் ஆக்டருடைய படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. கட்சிக்காரங்களாக இருந்தால் தலைவருடைய படத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, மாட்டி வச்சிருப்பாங்க. உங்கள் வீட்டை அடையாளப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வசனத்தை மாட்டுங்க. இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த வசனத்தினாலே உங்களுக்கு மேன்மை உண்டு. அப்போ உங்கள் வீட்டை அடையாளப்படுத்துவது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டை என்ன பண்ணணும், அடையாளப்படுத்தணும். அதனால தான் நீங்கள் படுக்கும் பொழுதோ தூங்க போகும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை முறையும் தேவ வல்லமை வெளிப்படும் அங்கே. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறது கிடையாது.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறதுக்கு என்ன பண்ண மாட்டேது, வாய் வர மாட்டேங்குது. அதனால தான் கெட்ட வார்த்தை ஃப்ளூயண்ட்டாக என்ன பண்ணுது, வருது. தவறான காரியங்கள் ஏன் வருது அப்படின்னா, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல அந்த வார்த்தையிலே ஆண்டவர் வல்லமை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, இயேசுவின் ரத்தத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை சொன்னா, இயேசுவின் ரத்தத்தை பூசப்படும் பொழுது அங்கே பிசாசு அதுக்கு என்ன பண்ண, நடுங்குகிறது. அப்போ உங்க வீட்டை அடையாளப்படுத்தக்கூடியது என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒவ்வொருடைய ஆத்மாவிலே பூசப்பட்டு இருக்கிறதா? ஆத்மாவிலே அது பூசப்பட்டு இருக்குன்னா வாயினால் என்ன பண்ணுது, வெளிவரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒரு ஆபத்து நேரத்தில், ஒரு சஞ்சலமான நேரத்தில், ஒரு பிரச்சனை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு ஆறுதல் உண்டாயிடும். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் சொல்கிறனோ அதில் எனக்கு ஒரு பெரிய பலன் உண்டாயிருக்கிறது, ஒரு பலன் கிடைத்திருக்கிறது, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். எனவே உங்கள் வாயிலிருந்து வருகிற இந்த இரத்தத்தின் வல்லமை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீட்டை அடையாளப்படுத்தி இருக்குமானால், சங்கீதக்காரன் சொல்லுங்க 91 சங்கீதத்தை 10ஆம் வசனத்தின்படி, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கணும், நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும், மூடப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம பாடுறோம், ரத்த கோட்டைக்குள்ளா என்னை மறைத்துக்கொள்ளும் அப்படின்னு பாடுறோம். உண்மையாகவே நம்முடைய குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டு இருக்குதா? அதனால் அன்னைக்கு எகிப்தில் இருந்த இஸ்ரேல் வீட்டில் ரத்தத்தை பூசின மாதிரி நம்ம வீட்டு நிலக்கால்கள் ரத்தத்தை பூசணும் அவசியமே கிடையாது. நம்ம வாயிலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவோமானால் அதுதான் நம்முடைய வீட்டை பாதுகாக்கும். ஒரு பெரிய பாதுகாப்பை அது கொடுக்கக்கூடியது. ஆண்டுடைய ரத்தம் என்ன ரத்தம் தெரியுமா? அதாவது நம்ம ரத்தம், நம்ம டோனர், நம்ம ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, உதாரணமாக ஏபி நெகட்டிவ் ரத்தம், ஏபி நெகட்டிவ் அப்படின்னா ஏபி நெகட்டிவ் உள்ள ஒரு ஆளுக்கு தான் நான் என்ன கொடுக்க முடியும், ரத்தம் கொடுக்க முடியும். ரத்தம் அவன் வாங்கி பேங்க்கில் வச்சுக்குவான். ஆனால் ரத்தம் ஏற்றப்படணும் அப்படின்னா என்னுடைய குரூப் என்னவோ அந்த ரத்தத்தை தான் அவனுக்கு என்ன பண்ணணும், செலுத்தணும். அந்த நாட்டில் ரத்தத்தினுடைய இந்த குரூப்பு கண்டுபிடிக்காத நாட்களில் ரத்தத்தை செலுத்தி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனால தான் அந்த ரத்தம் ஏன் மரணத்துக்கு, ரத்தம் தானே செவப்பாக தானே இருக்குது, மனுஷனுடைய ரத்தம் தானே, மிருகத்துடைய ரத்தத்தை ஏற்றலையே, மனுஷனுடைய ரத்தத்தை தானே ஏற்றுறோம், ஏன் மரித்து போனார்கள் என்று கண்டுபிடித்த பொழுது எல்லா மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குரூப் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது ஒரு உயிர் காக்கக்கூடிய ரத்தம் என்று சொன்னால் ஒரு குரூப் உள்ளவனு, ஒரு குரூப் ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் உள்ளவனுக்கு தான் அந்த ரத்தம் என்ன பண்ணும், செட் ஆகும். வேற ரத்தத்தை என்ன பண்ணிடும், செலுத்தி விட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட டோனர் தெரியுமா? யூனிவர்சல் பிளட் டோனர் அவர். அல்லேலூயா. 7 கோடி மக்களுக்கும் அவர் ரத்தம் பொருத்தமாக இருக்கும். 7 கோடி மக்களுடைய ரத்தத்தினுடைய சரீரத்தினுடைய வியாதிகளை குணமாக்குற வல்லமை அந்த ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் ரத்தம் கொடுக்க முடியும். இந்த உலகத்தின் மனுகுலத்தை ரட்சிப்பதற்கு 700 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆரம்பம் நான் முதற்கொண்டு 2000 வருஷமாக எத்தனை மக்கள் பிறந்தாங்க, அத்தனை பேருக்கும், அத்தனை கோடி பேருக்கும் அவர் யூனிவர்சல் பிளட் டோனர் அவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. அப்போ சர்வ லோகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அதனால தான் அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் சரீரம் பிற்கப்பட்ட பொழுது அவர் ஒரு வார்த்தையும் வையாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அவர் அதை குறித்து அவர் என்ன நினைச்சிருப்பார், என் ஜனங்களுக்காக நான் சிந்துகிறேன் என்று நினைத்தார ஒழிய அவர் சுயநலமாய் வரவில்லை. நம்மை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா.
அவர் ரத்தத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. இயேசுவின் ரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். அதனால தான் நம்ம அடிக்கடிக்கு உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒருவேளை நீங்கள் நோட் புக்கில் எழுதலைனாலும் பரவாயில்ல, இருதயத்திலிருந்து உங்கள் அந்த வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். நம்ம எழுந்திரிச்சு நிற்போமா? எழுந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் ஒன்று என்னன்னா, இந்த ரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பு. இது ஒரு பெரிய ஐஸ்வர்யம், பெரிய ஐஸ்வர்யம். இது வியாதினா டாக்டர் கிட்ட போறோம், தீராத வியாதி, இதை யாரால குணப்படுத்த முடியாத ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை தேடி போய் அவரிடத்துல நம்ம சரீரத்தை காட்டுகிறோம். அதை விட ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுதான். இதுக்கு மருந்து கிடையாது. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு எந்த டாக்டராலையும் மருந்து கொடுத்துட முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவத்தின் சாப ரோகங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் எந்த மிருகத்தின் ரத்தம் அதற்கு செயல்படுத்திட முடியாது. எந்த மனிதனுடைய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் ஐஸ்வர்யம். அது இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள்ள இருக்கிறது. அது நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுக்குள்ள இருக்கிற அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்காக வந்தார், நம்மை மீட்கும்படி வந்தார், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு மாத்திரமே இருக்கிறது. அதனால தான் தம் ஜீவனை கொடுத்தார். மீட்கும் பொருளாக வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆண்டவரே மை துதிக்கிற கரங்களை வைத்து ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே நான் நிரம்பி இருப்பதற்கு ஏற்ற பலனை கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் என் தேவன் பெரியவரே, இந்த உலகினில் இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும்
யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார். யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார். யாருக்கு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு உண்டாயிருக்கிறது, என் குடும்பத்துக்கு உண்டாயிருக்கிறது, என் சபைக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஈவு. ரட்சிப்பு என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. பாவ மன்னிப்பு என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரும் பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு நீ கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை உம்மூலமா எங்களுக்கு நீ தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரும். ரத்தத்தின் ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் மறைந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரும் கூட அவர் வருகை பெறுந்து நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.